வண்ணமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlog தாங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அன்எக்ஸ்பெக்டட் கோல்டு ஷாப்பிங் vlogனே வந்துட்டு சொல்லாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியுமே இருக்குது, சொல்லிடுறேங்க. கோயம்புத்தூருக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் இன்ஸ்டாவில் பர்சனலாக ஹரி ஜுவல்லரி அப்படிங்கிற பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பயங்கர லெஸ் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. எனக்கு பயங்கர டெம்டிங்காக இருக்கும் அதை பார்க்குற போதே. நம்ம பார்த்து பக்குவமாக வச்சுக்கணும். கொஞ்சம் டெலிகேட்டாக தான் இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் பத்திரமா பார்த்துப்பேன். அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. என் சிஸ்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா நெக்லஸ்க்கு ஹாரம் எடுக்கணும்னு அம்மா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்காங்க. திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது, நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க சொல்கிற போதெல்லாம் பார்த்திங்கன்னா 8,000 போல் இருந்த ரேட்டு இன்றைக்கி 12,000 வந்து நிற்கிதுங்க ஒரு கிராமோட ப்ரைஸே. சரி, நான் இவங்களோட ஸ்டோரிஸ் பார்த்துட்டு இருக்க போது பார்த்திங்கன்னா இவங்க பேச்சில் காசு ஹாரம் செட் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. லாஸ்ட் 1 பீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா ஆஃபர் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் அம்மாட்ட கேட்காமலே பே பண்ணிட்டேன். கடைசியாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் சேர்த்தியே அவளுக்கு எடுத்துக்கலாம், நீ கொடுத்த அட்வான்ஸ் அமௌண்ட்க்கு நீயே ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 கிராம் நெக்லஸ் வந்து பார்த்து தான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கான கொட்டேஷனுமே வாங்கியிருந்தேன். பட் ஆனால் சொல்லலை. சொன்னால் கண்டிப்பாக அம்மா திட்டுவாங்க, இவ்வளோ லைட் வெயிட்டாக வாங்கி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தாங்க ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் இன்விசிபிள் செயின் மாதிரி அந்த இன்விசிபிள் நெக்லஸ் மேலே ஒரு கண்ணு. அன்றைக்கி அது வாங்குறதுக்காக தான் போனது. நீ இதுக்கு முன்னாடி காமிச்ச சிடி பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 4 கிராம்ஸ் தான். உள்ளுக்குள்ளே ஒரு ராட் மாதிரி இருக்கும், வெளியில் இருக்கிறது மட்டுமே கோல்டு. ஸோ அதுவே 4 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். நம்ம ரெகுலர் யூஸ் கூட பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. பாருங்கள், நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் போன போது ஒரு 2 கிராம்ஸ்க்கு இருந்தது. அது கூட கொஞ்சம் சன்னமாக இருந்த மாதிரி இருந்தது. இது நல்லா பார்வையாக உறுதியாக நல்லா இருந்தது. ஆனால் ஒரு பேங்கில் எடுத்து வேஸ்ட்டுங்க. மினிமம் 4 பேங்கிலாவது எடுக்கணும். அப்படின்னா 2 பவுன் வந்துடும். இன்றைக்கெல்லாம் 2 பவுன் அப்படின்னா மினிமம் 2 lakhs நம்ம கையில் இருக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரெலாம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, போன வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிவிட்டு அந்த நெக்லஸ் தாங்க வாங்கியிருந்தேன். ஆன்டிக் நெக்லஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட இருக்க ஆல்ரெடி ஒரு பெரிய நெக்லஸ் ஒன்று இருக்குது, அது கூட இது மேட்ச் ஆகும். இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா தாங்க தெரியும் அதில் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு. இதுலேயே அந்த முல்லை டைப்பில், அதுக்கப்புறம் வந்து மாங்காய் பிஞ்சு, ஹார்ட்டின் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்துட்டு டிசைட் பண்ணி அவங்கக்கிட்ட எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பில் போட்டு வெளியில் வர வரைக்குமே எனக்கு அந்த சிடி பேங்கிள் மேலே கண்ணுங்க. நம்ம ரெகுலராக பார்த்துட்டிங்கன்னா அது போட போகிறது கிடையாது, ஃபங்க்ஷன் யூஸ்க்கு தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேங்கிள் வாங்கி எனக்கு யூஸ் கிடையாது. மினிமம் 4 வாங்கினா தான் ஆல்ரெடி இருக்க கோல்டு பேங்கிள் கூட பேர் பண்ணி நம்ம வந்து அது ஒரு செட்டாக போட முடியும். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக அந்த கோல்டு பேங்கிள் போட்டிருந்தேன். கோல்டு பேங்கிள் இல்லை, எந்த பேங்கிள் போட்டிருந்தாலுமே டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அப்படின்னா எங்கேயாவது ஒரு பக்கம் கழட்டி வந்து வச்சுருவேங்க. அது வந்து கொஞ்சம் பயம். ஆனாலும் எனக்கு இதை வந்து விட்றக்கே வந்து மனசு வந்து கிடையாது. சரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதுக்கு மட்டும் பில் போட்டாச்சு. அண்ட் இந்த பேபி பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. 2 கிராம்ஸ் தாங்க. இதுக்குள்ளாரையுமே பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்து அந்த ராட் வந்துட்டு இருக்கும். வெளியில் மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு கோல்டு. அந்த கோல்டு மட்டும் 2 கிராம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரீல் ஷூட்காக கவர் பண்ணது. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் காமிக்கிறதுக்காக வந்து சின்ன கிளிப்பிங்ஸ் அங்கங்கே எடுத்தேன். ரியா குட்டியும் குட்டி தம்பியை 2 பேத்தையும் விட்டுட்டு தான் போயிருந்தோம். ஸோ எவ்வளோ சீக்கிரத்தில் வேலை முடிச்சுட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து குயிக்காக வேலையை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நான் வாங்கியிருந்த நெக்லஸ் பார்த்துட்டிங்கன்னா இதுதான். இந்த நெக்லஸ்க்கு நான் டோட்டலாக 64,000 பே பண்ணேங்க. அதில் 3,500 மேக்கிங் சார்ஜ், 1,886 பார்த்துட்டிங்கன்னா ஜிஎஸ்டி. இது இல்லாமல் நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு அரௌண்ட் 5,400 கிட்ட வந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்துட்டிங்கன்னா அந்த நெக்லஸ்க்காக பே பண்ணது. இது இல்லாமல் பேக் செயின் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிராம் இருந்துச்சு. அதுக்கு வந்து 19,000 தனியாக வந்துட்டு பே பண்ணேங்க. எனக்கு என்னவோ பேக் செயின் போட்டால் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அந்த ரோப் போடுறது எனக்கு பெருசாக விருப்பம் இல்லைங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா அதுவுமே வந்து பேக் செயினோடவே வந்து எடுத்தாச்சு. திரும்ப பொள்ளாச்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆயிருந்தது. பல்காக சாரீஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரியா குட்டிக்கு இந்த நெக்லஸ் போட்டால் அழகாக இருக்கும்ல அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் மேடம் எதுவுமே போடுறது கிடையாதுங்க. அவங்க செயின் போட மாட்டாங்க, வளையல் போட மாட்டாங்க. அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி போட்டு விட்டா ஒரு வெள்ளி செயின் அது உனத்துக்குமே ஆகாதுங்க. வாங்கி ஒரு மாதம் கூட இருக்காது. அவ்வளோ கடிச்சு
திரும்ப கடையில் கொண்டுட்டு போய் கொடுத்தா கூட அது வாங்கிக்குவாங்களான்னு தெரியாது, அந்த அளவுக்கு கடிச்சு வச்சுருக்கா. எனக்கு செயின் போயிடுச்சுங்கிறத விட அவள் பல்லு என்னத்துக்காகவும் அதை அப்படி கடிச்சா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, இதுக்கு நடந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அம்மா கூட போயிருந்தேன், கோல்டு செயின் வந்து போட்டு விட்டுருந்தோம். ஒரே கடி, அது இன்னும் கட் ஆகலை, ஆனால் அந்த கட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போதைக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் அவங்கக்கிட்ட எதுவுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி போடக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். குத்துற ட்ரெஸ் வேண்டாம், எல்லார் வீட்டில் இருக்க அதே பிரச்சனை நம்ம வீட்லேயும் இருக்குங்க. ஒரு சிலர் நினைப்பாங்க நீங்கள் மட்டும் இவ்வளோ கிராண்டாக கிளம்புறீங்களேன்னு சொல்லிட்டு. எனக்கு குழந்தைய கிளம்ப வைக்கணுன்னு தான் ஆசை, ஆனால் அது கிளம்ப மாட்டேங்கிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட விளைவுகள் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் நம்ம தான் சந்திக்கணும். ஸோ வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு மட்டன் பிரியாணி தான் பண்ணோம். எப்பயுமே பிரியாணி அப்படின்னா எங்களுக்கு மட்டன் தாங்க ரொம்ப பிடிக்கும். தீபாவளி அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வந்துட்டு பண்ணுவேன். ஸோ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இந்த டைம் அமாவாசை வரை ஈவினிங் 4 o'clock தான் வருது. காலையில் சாமி கும்பிட்டு சாயந்தரம் ஏதாவது ஒன்று சாப்பிட்லானாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு முடியாது. ஸோ ஒரே மனசாக சாட்டர்டே வந்து சமைச்சு சாப்பிட்டு சண்டே க்ளீன் பண்ணி மண்டே தீபாவளி செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இந்த டைம் பெரிய மாஸ்டர் பிளான். ஆனால் இப்போல்லாம் நம்ம பிளான் படி ஒன்று கூட நடக்கிறதில்லன்னு தாங்க சொல்லணும். ஆனால் நான் அது வந்து டென்ஷன்லாம் ஆயிக்கிறது கிடையாது. ரியா குட்டியோட பிளான், நிலன் குட்டியோட பிளான் படியே வந்து ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு போயிடுது. ப்ராப்பராக வ்ளாக் பண்ணணுன்னு நினைக்கிறேங்க, அதே வந்து பண்ண முடியறதில்ல. சரி ஓகே, இந்த ஃபேஸ் ஆஃப் த லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும், சீக்கிரம் குழந்தைங்க வளர்ந்துருவாங்க, நம்ம இந்த ஃபேஸை வந்து மெயினாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா நான் எதையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது கிடையாது. எனக்கு பர்ஸ்னலி வீட்டில் செய்கிற மட்டன் பிரியாணி தாங்க ரொம்ப பிடிக்கும். பிரியாணி அப்படின்னாவே அது மட்டன் தான் எங்களுக்கு ஃபேவரெட். ஸோ அதுலேயே வீட்டில் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம பேஸ்ட் அரைப்போம்ல, இஞ்சி பூண்டு, அது கூட 4 வெங்காயம், பட்டை, கிராம்பு, புதினா அதெல்லாம் சேர்த்து எங்கள் அம்மா அரைப்பாங்க. அதை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஒரு ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரியா குட்டிக்கு பார்த்திங்கன்னா அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியில் ஒயிட் ரைஸ் போட்டு பிசைஞ்சு ஊட்டியாச்சு. ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரப்போதே அவளுக்கு நல்ல பசி. இனி அப்போ தான் வரும்போதே பார்த்துட்டிங்கன்னா நான்வெஜ் வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். அவளுக்கு தனியாக பிரியாணி விசில் விட்டாலும் அது வரைக்கும் அவள் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தூக்கத்துக்கு மேடம் எதுவுமே சாப்பிடாம தூங்கிடுவாங்க. அதுக்கு இந்த ஒயிட் ரைஸ் கூட ஊட்டி விட்டலான்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். டாக்டர் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் ரியா குட்டிக்கு வயிறு வலின்னு கூப்பிட்டு போன போது அடிக்கடி நான்வெஜ் கொடுங்க, மேபி அயன் டிஃபிஷியன்சினால கூட இந்த வயிறு வலி வரலான்னு சொல்லி டானிக்லாம் வந்துட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. காலையில் கால்சியம், நைட் வந்துட்டு அயனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான்வெஜ் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க சொன்னாங்க. ரியா குட்டியுமே பெருசாக நோ சொல்லாமல் ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் எல்லாமே சாப்பிட்டுப்பா. நம்ம தான் லாஸ்ட் மந்த் பார்த்துட்டிங்கன்னா புரோட்டாசின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. ஸோ இனி வந்து பேக் டு த ஃபார்ம், அடிக்கடி வந்து நான்வெஜ் ரியா குட்டிக்காகவே எடுத்து கொடுக்கணுங்க. அந்த டானிக்லாம் குடிக்க வைக்கிறதுக்குள்ளார போதும்னு ஆயிடுது. அதுக்கு பெட்டர் நேச்சுரல் வேல வந்துட்டு நம்ம இந்த மாதிரியே கொடுத்துடலாம். 1 மாதத்தில் இவ்வளோ எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே எக், அதுக்கப்புறம் அடிக்கடி மட்டன், சிக்கன் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தோம். சம்டைம்ஸ் விசில் சவுண்டுக்கு நிலன் குட்டி வந்து எந்திரிச்சிருவார். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த ரூம்குள்ளே வந்து ஃபேனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டேன். அப்போ ஓரளவுக்கு சவுண்ட் வந்து கேட்காதுங்க. அவர் தூங்கினார். நான் வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக அந்த பிரியாணியை வந்து என்ஜாய் பண்ணி சுட சுட சாப்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே தீபாவளி அன்றைக்கி அது க்ளீன் பண்ணது நான் எடுக்கவே இல்லைங்க. அன்றைக்கெலாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. 8 மணி ஆயிடுச்சு. இது தீபாவளி அன்றைக்கி எடுத்ததுங்க. காலையில் திரும்பியும் விளாக் பண்ண முடியல. மினி விளாக் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. டே ஃபுல்லாகவே 2 குட்டீஸும் மாற்றி மாற்றி தூங்கினாங்க. இது வந்து ஈவினிங்க்கு மேலே எடுத்தது தாங்க. அமாவாசைக்கு ரெகுலராகவே அம்மா மாசாணியம்மன் கோயில் போவாங்க. நேற்றுமே வந்து கிளம்புனாங்க. எனக்கு வீட்டுக்குள்ளாரே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சுங்க காலையிலேருந்து. சரி ஓகே குட்டீஸை கூப்பிட்டு போயிட்டு வந்தலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. அப்படியே அத்தை சித்தியெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா எனக்குமே கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டான மாதிரி இருக்கும். இந்த டைம் பட்டாசுலாம் வைக்கவே இல்லைங்க. நிலன் குட்டிக்கு அந்த புகையெல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளாரையே தான் அவனை வச்சுட்டு இருந்தேன். எனக்கு அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ரியா குட்டி வந்து பட்டாசு வெடிக்கிறேன்னு கேட்குறா. நான் அவங்க அப்பா கூட போய் வெடிக்கட்டும்னு சொல்லி அவங்க தான் மோஸ்ட்டாக அப்பா கூட, அதுக்கப்புறம் என் தம்பி கூட எல்லாம் வந்து வெடித்தா. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அளவுக்கு சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் அப்பப்போ வந்து நம்மளுக்கும் அந்த மைண்ட் ஸ்டக் ஆகிடுது. ஒரு மாதிரி ஒரு லோன்லியாக, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஒரு ஃபீல் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. சரி ஓகே இதுவும் கடந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு நாளுமே வந்து அப்படியே மூவ் ஆன் ஆகி வந்துட்டு போயிடுறது. தேவைப்படுறப்போல்லாம் ஹெல்ப் கேட்டுட்டு தேவையான ரெஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு தாங்க இருக்கேன். இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு தாட், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு திரும்பியும் தெரியல, அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது.
கோயிலுக்கு போனது நிஜமாகவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் அமைதியாகவும் இருந்ததுங்க. பெருசாக கோயிலெல்லாம் கூட்டம் இல்லை. திரௌபதி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு திரும்பியும் மாசாணியம்மன் கோயில் போயிட்டு அங்கேயுமே வந்து சாமி கும்பிட்டு திருப்தியாக வீட்டுக்குமே கிளம்பி வந்தோங்க. அப்படியே அத்தை சித்தி எல்லாரையும் வந்து போய் பார்த்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்தாச்சு. ரியா குட்டி அவங்க கொள்ளுப்பாட்டியை வந்து குட்டி தம்பி லாஸ்ட் டைம் போனப்போ தான் வந்து தூங்கிட்டு இருந்தான், பார்க்கல. சரி இந்த டைம் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயுமே கூப்பிட்டு போயிருந்தான். கரெக்டாக தம்பி வந்து தூங்கியாச்சு கோயிலில் சாமி கும்பிட்ற போதே. எங்களுக்கு தீபாவளி இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிற போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகுங்க. சில நேரத்துக்கு நம்ம வந்து டவுனாக இருக்க போது ஒரு கமெண்ட் பாப்பப் ஆகும். நிஜமாக அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாதுங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜி பூஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். சித்தி வீட்லேயே வந்து டின்னர் வந்து முடிச்சாச்சுங்க. தோசை, அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடி தான். அவங்களாம் நான்வெஜ் செஞ்சுருந்தாங்க. நான் சாமி கும்பிட்றதுனால நான் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லக்ஷ்மி குபேர பூஜை வந்துட்டு பண்ணேன். எனக்கு அது நல்லா பாசிட்டிவாக இருக்குங்க, நல்ல விதமாக இருக்குது. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பெருசாக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறேனான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. அதுக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்துட்டு பார்க்கணும். மனசுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி நான் வந்து நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுருந்தேங்க. ஒரு சிலர் வந்து கட்டம்லாம் வரைகிறாங்க. லாஸ்ட் இயர் நானுமே வந்து அத்தை சொன்னாங்கன்னு பண்ணேன். ஆனால் அந்த நம்ம குங்குமத்தில் வரைகிறது வந்து அது போக மாட்டேங்குதுங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரேக் வந்து போட்டோம். ஸோ கால் மிதிப்படுற இடத்துல அதை வரைய வேண்டாம்னு சொல்லி இந்த டைம் நம்ம வந்து அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் நம்பர்ஸ் எழுதுறாங்க. அதை நான் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு எந்திரம் மாதிரி விற்கிறாங்க, அது கூட வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் இந்த டைம் எனக்கு அது வாங்குறதுக்கு கிடைக்கலங்க. ஸோ சிம்பிளாக சாமி படம் வச்சு திருப்தியாக என்னால் முடிஞ்ச மாதிரி நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹெல்த் வெல்த் எல்லாருமே கடவுள் வந்துட்டு கொடுத்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஸோ தீபாவளி வந்து ரொம்ப சூப்பராக வந்து இப்படி தான் முடிஞ்சுது. அந்த நெக்லஸோட க்ளோஸ்அப் வியூ வந்து போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேங்க. அந்த ஷார்ட் வந்து ஷார்ட்ஸ்க்காக எடுத்திருந்தேன். நீங்கள் அதில் பார்த்துருந்தீங்கன்னா இருந்திருக்கும், லாங் வீடியோக்கு வந்து எடுக்கலை. ஸோ இப்படி தான் வந்து தீபாவளி வந்து போச்சு. நான் கட்டியிருந்த சாரீ நம்ம ரியா பொட்டிக்கில் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்பர் கொடுக்குறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் நம்மக்கிட்ட நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு ரிச் அண்ட் கிராண்டான லுக் வந்துட்டு கொடுக்குங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரெகுலராக நான் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒர்க் பண்ணுறேன், அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. 299 தான். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கூட கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நான் என்னோடய ஓன் மணி பே பண்ணி தான் அவங்கக்கிட்டேயுமே வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணி வாங்கிக்கிறேன், ப்ரமோஷனுக்காக சொல்ல. நீடு இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள கூட கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், பாய். அடுத்து இன்னொரு நல்ல வ்ளாகில் மீட் பண்ணுறேங்க.